வா, இந்த உப்புக்கல்லு முட்டிய கீழ்ச்சி ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது. அதுக்கப்புறம் நீ எப்படி பிரார்த்தனைய முடிக்கிறன்னு நான் பாக்குறேன். பாடி வா வா. இப்படி தாண்டி வேணும். வா, இப்ப பிரார்த்தனைய பண்ணு. யார் இவ? தண்ணிய கொண்டு வந்து ஊத்திட்டு போறா. நமக்குன்னே வந்து சேருதுங்களே. ஏதாவது செஞ்சு இந்த சமையல்காரி பிரார்த்தனைய செய்ய விடாம பண்ணணுமே. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன வரண்டி. வா வா வா. வாடி வாடி வாடி. இப்ப பண்ணடி பிரார்த்தனைய. கண்ணாடி சில்லு அப்படியே முட்டைய கிழிக்கணும். எக்காரணத்து கொண்டும் பிரார்த்தனைய பாதியில கைவிடக்கூடாதுமா. அப்படி விட்டோம் வேண்டிக்கிட்டதுக்கு எதிர்மறையா நடந்துருமா. பாத்துட்டியா? வா வா. இவதானா?
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் அந்த சமையல்காரி வேண்டுதலை செய்யக்கூடாதுன்னு படாத பாடுபட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ எனக்கு எதிரா வந்து அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் உதவி பண்ணல. பண்ணின பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி புண்ணியம் தேடிட்டு இருக்கேன். என்னடி மண்ணில் ஏதாவது அடிபட்டு இருக்கா? பாவம் புண்ணியன்னு பேசிட்டு இருக்க. நீ ஏன் உமா தானா? உங்க உமா செத்துட்டா. நான் புது உமா. நீங்களும் திருந்துங்க. இனிமே பார்வதிக்கு தொந்தரவு கொடுக்காம நல்லது பண்ணணும்னு நினைங்க. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. என்ன உனக்கும் அந்த சமையல்காரி சொக்குப்படி போட்டாளா? தேவையில்லாம பார்வதியை வம்பு கிழக்காதீங்க. இது கோவில். நான் நிம்மதிக்காக வந்திருக்கேன். உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல. என்ன ஆச்சு இவளுக்கு? ஒரேடியா ஆளே மாறிட்டா. எழுந்துருமா. அம்மன் அருளால 108 தடவை பிரகாரத்தை சுத்தி வந்து பிரார்த்தனையை நல்லபடியா முடிச்சிட்ட. நீ வேண்டின்றத அம்பாள் ஒரு குறையும் இல்லாம தீர்த்து வைப்பா. சேமமா இருமா. பார்வதி, அம்மா நீங்களா? நீங்க எப்பமா வந்தீங்க? நீ பிரார்த்தனை ஆரம்பிக்கும் போதே வந்துட்ட. எனக்காகவும் ஆதிக்காகவும் எவ்வளவு கடுமையான பிரார்த்தனையை செஞ்சிருக்கேன். என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் உனக்கு எவ்வளவு விசுவாசம். வாசிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. வாசிங்க. சரி, வா போலாம். நல்ல வேளை என்ன காட்டி கொடுக்கல. உமாமா நில்லுங்க. நில்லுங்கம்மா. நான் என் பிரார்த்தனை நல்லபடியா முடிக்கணும்னு கோயில்ல எனக்கு உதவி பண்ண நீங்க இப்ப ஏன் என்னை விட்டு விலகி விலகி போறீங்க? உன் பக்கத்துல நிக்கிற அருகதை கூட எனக்கு இல்ல பார்வதி. அதனாலதான் உன்னை விட்டு விலகி போறேன். எதுக்காக உங்களை நீங்களே இப்படி தாழ்த்திக்கிறீங்க? ஏன்னா உன் விஷயத்துல நான் அவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு அது புரியல பார்வதி. இப்பதான் நான் அதை உணர்ந்திருக்கேன். என் அத்தை பேச்ச கேட்டு உனக்கு நான் எவ்வளவோ கொடுமை பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் தான் இப்ப நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். பழசெல்லாம் இப்ப எதுக்குமா பேசுறீங்க? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அது உன்னோட பெருந்தன்மை பார்வதி. அதனாலதான் சொல்றேன், உன் பக்கத்துல நிக்க கூட எனக்கு அருகதை இல்லைன்னு. மணமேடை வரைக்கும் வந்து உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணம் நான் தான். இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற என் வாழ்க்கை உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்சது பார்வதி. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்ல, தட்டி பறிச்சவங்க நல்லா வாழ்ந்ததில்லன்னு சொல்லுவாங்க. என் விஷயத்துல அது சரியா இருக்கு பார்வதி. என்ன சொல்றீங்க உமாமா? அப்படி சொல்லாத பார்வதி. நீ அம்மானு கூப்பிடுற அளவுக்கு நான் தகுதியானவ இல்ல. உனக்கு நான் பண்ண பாவத்துக்கும் துரோகத்துக்கும் தான் என்ன அம்மானு கூப்பிட என் வயித்துல இன்னும் வாரிசு உருவாகல. உன்
கல்யாணம் நின்னு போனப்போ உன் அப்பா மனசு எவ்வளவு வேதனை போட்டிருக்கும். உன்னையும் ஆதி மாமாவையும் ஸ்டோர் ரூம்ல வச்சு லாக் பண்ணதால நீ தீ மிதிக்க வேண்டியதா போச்சு. அப்போ நீ எப்படி எல்லாம் வேதனை போட்டிருப்ப. உன் அப்பா மனசு எவ்வளவு வேதனை போட்டிருக்கும். அவர் வயிறு எரிஞ்சு எனக்கு எப்படி எல்லாம் சாபம் கொடுத்திருப்பாரு. அந்த வயித்தெரிச்சல் சாபம் தான் இன்னும் என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உருவாகல பார்வதி. ஐயோ, நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து பாவத்துக்கு பரிகாரம் தேடதான் தினமும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்பதான் உன்னை கோயில்ல பார்த்தேன். அப்பவே எல்லாத்தையும் சொல்லி உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் அத்தையோட சண்டை போட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். என்ன மன்னிச்சிரு பார்வதி. உமாமா, என்ன காரியம் பண்றீங்க? நான் சாதாரண ஒரு சமையல்காரி. ஏன் கால்ல போய் நீங்க? தப்புமா, ரொம்ப தப்பு. நீ சமையல்காரியா இருந்தாலும் அகிலாத்த வீட்ல இருக்க உனக்கு கொடுத்து வச்சிருக்கு பார்வதி. ஆனா நான் சொந்தக்காரியா இருந்தாலும் அந்த வீட்டு வாசல கூட மிதிக்க முடியாத பாவி ஆயிட்டனே பார்வதி. இத்தனை நாளா எங்க அத்தை எனக்கு ஆதரவா இருந்தாங்க. இப்ப அவங்களே எனக்கு விரோதி ஆயிட்டாங்க. எல்லாரும் இருந்தும் இப்போ யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டனே பார்வதி. இப்போ நீ என்ன மன்னிச்சாதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். என்ன மன்னிச்சிடு பார்வதி. நான் மன்னிக்கிறத விட உங்க மனசுக்கு ஆறுதல் கிடைக்க நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். என் கூட வாங்க. எங்க பார்வதி? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? போனதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரி பார்வதி, நீ சொன்னா நான் வரேன். வாங்க போலாம். வனஜா, வனஜா. அக்கா, போய் பார்வதியை வர சொல்லு. கூப்பிடுறேன்க்கா. ஏய், சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? பார்வதி எங்கடி? பார்வதி காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காமா. மார்க்கெட்டுக்கா? என்ன கேட்காம ஏண்டி அவளை மார்க்கெட்டுக்குலாம் அனுப்புறீங்க? இவ வேற அவதான் வேணும் உட்காந்துருக்கா. இப்ப அவங்களுக்கு யாரடி பதில் சொல்றது? ஷோ, ஏன் மூஞ்ச ஏண்டி ஊத்து பாத்துட்டு இருக்கீங்க? வேலைய பாருங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. அக்கா, பார்வதி காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காளா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கக்கா, நான் செய்ய சொல்றேன். எனக்கு பார்வதி தான் வேணும். நான் பார்வதி கிட்ட கொஞ்சம் பேசணும். அக்கா, பார்வதி வந்துட்டாக்கா. ஏய் பார்வதி. ஆ? அக்கா உங்ககிட்ட இதை பேசணுமா? வாங்க. அம்மா, எனக்காகவும் ஆதிக்காகவும் கோவில்ல முட்டிக்கால் போட்டு பிரார்த்தனை பண்ணியே, உன்னை யார் அப்படி பண்ண சொன்னது? நல்லா கேளுங்க. அது வந்துமா, ஐயாவோட பிறந்த நாளுக்கு முதல் நாள் ராத்திரி உங்க ரூமுக்கு நான் பால் எடுத்துட்டு வந்தேன். அப்போ ஐயா பெரியயாவோட கல்யாணத்தை பத்தி மனவேதனையோட உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏண்டி, நீ என்ன ரூமுக்குள்ள பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? இப்படிதான் நாங்க பேசுற எல்லாத்தையுமே நீ ஒட்டு கேக்குறியா? நான் ஒட்டு கேட்கலமா, பால் எடுத்துட்டு வரும்போது கேட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். வனஜா, அக்கா, சரிக்கா, நான் பேசல, நீங்களே பேசுங்க. எது எப்படியோ எனக்காகவும் ஆதிக்காகவும் பார்வதி கடுமையான வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றிருக்கா. அந்த வேண்டுதலை ஒன்னாலெல்லாம் நிறைவேற்றிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுக்கா. அப்போ பேசாம நில்லு. சரி.
பார்வதியோட அந்த கடுமையான வேண்டுதலுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இருக்கும் இருக்கும். எனக்காகவும் ஆதிக்காகவும் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்ட பார்வதிக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்வதி, உனக்கு என்ன வேணும்? நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்கறேன். தயங்காம கேளு. ஆஹா, அகிலாண்டேஸ்வரி வாண்டடா போய் வண்டியில ஏறாளே. டக்குன்னு இந்த சமையல்காரி நான் தான் உனக்கு மூத்த மருமகளாகணும்னு சொல்லிட்டா. ஐயோ பார்வதி, அம்மா தான் கேக்குறாங்கல்ல, எதுக்கு தயங்கிட்டு இருக்க? தயங்காம கேளு. கமான் பார்வதி, உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோ, யோசிக்காத. தயங்காம கேளு. தயங்காத பார்வதி, நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அதை கேளு. ஏண்டி, அதான் அக்கா சொல்றாங்கல்ல, அப்புறம் வாயில என்ன குழக்கட்டியா? வாயை திறந்து கேளு, என்ன வேணும்? கேக்குறேம்மா. அம்மா, அத வந்து எனக்காக நீங்க ஒருத்தரை மன்னிச்சு அவங்கள மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்கணும். மன்னிச்சா? நீ என்ன சொல்ற பார்வதி? யார மன்னிச்சு வீட்ல சேர்த்துக்கணும்னு சொல்ற? அம்மா, உள்ள வாங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உளறிட்டு இருக்க? இவளை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? நீ மரியாதையா இப்ப வெளியே போடி. பார்வதி, இவ உனக்கு பண்ண துரோகத்தை நீ மறந்துட்டியா? மறுபடியும் இவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்ற? என்னாச்சு உனக்கு? பார்வதி, நீ கடுமையான வேண்டுதல் பண்ணதுக்காக ஆண்டி உனக்கு வரம் கொடுத்திருக்காங்க. அத உனக்கு யூஸ் பண்ணிக்காம எதுக்காக இப்படி வேஸ்ட் பண்ற? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நான் அந்த வேண்டுதலை நல்லபடியா முடிக்க காரணமே உமா அம்மா தான். நான் வேண்டுதலை முடிச்சிட்டு இவங்களுக்கு நன்றி சொல்ல கோயில்ல தேடி பார்த்தப்போ இவங்க அங்க இல்ல. நான் இப்போ காய்கறி வாங்கிட்டு வரும்போது அக்கா, வேணக்கா, வேண்டவே வேணாம். இவ சொல்றதெல்லாம் நம்பி நீங்க மறுபடியும் மன்னிக்க வேணாம். ஒரு தடவை இவளை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு நம்ம ஆதியையும் இந்த பார்வதியும் தீ மிதிக்க வச்சதான் மிச்சம். மறுபடியும் உள்ள விட்டீங்கன்னா என்னெல்லாம் நடக்குமோ? இவள திருந்த மாட்டாக்கா, திருந்தாத ஜென்மம். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பெரியத்த, நான் இப்ப பழைய உமா இல்ல, என்ன நம்புங்க. இனி கனவுல கூட பார்வதிக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். எனக்கு கருணை காட்டுங்க. பார்வதி, இவ மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல.
ஆனா உனக்கு கொடுத்த வாக்குக்காக இவளை வீட்ல சேர்த்துக்க சம்மதிக்கிறேன். தப்பான ஆளுங்களை மன்னிக்கிறது ஆபத்துங்கிறத நீ அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்க போற.